Assalamu alaikum. Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கத்திரிக்காய் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிட்டு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடு வந்ததும் கத்திரிக்காய் இதில் நல்லா வதக்கி எடுத்துடலாம். நீங்கள் சின்ன சின்ன கத்திரிக்காயை சேர்க்கறதா இருந்தால் அதை 4 பக்கமும் நல்லா கட் பண்ணிவிட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இல்லைனா இது மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணியும் நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை 2 பக்கமும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. அவ்வளோதான், நல்லா இப்போ கத்திரிக்காயெல்லாம் வதக்கியாச்சு. இப்போ ஒரு பவுலில் வந்து 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரை இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருங்க. இது மாதிரி நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1½ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1½ டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இப்போ நீங்கள் பிரியாணி மசாலா இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி இலை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காயையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கத்திரிக்காயை நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பொரிச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நீங்கள் ஆட் பண்ணலாலும் பரவாயில்ல. நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை 30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி கொஞ்சம் சூடு வந்ததும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் இது 4த்தையும் சேர்த்துடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து உப்பையும் நல்லா தண்ணியில் வந்து கலந்துடுங்க. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சிருந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துடலாம். அரிசி வந்து நல்லா 3/4 பதம் அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா மீதம் இருக்கிற தண்ணியை வந்து வடிகட்டிடுங்க. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. 2 வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியும் அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து இப்போ வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் மிக்ஸை இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளியோட இதையும் நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சம் கிரேவியை வந்து எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சோறை வந்து இதில் இப்போ சேர்த்துடலாம். சோறை இது மாதிரி சரிசமமாக படுத்திக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கிரேவியை இது மேலே இப்போ ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பொரிச்ச வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஃபைனலாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு பழைய தவா எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கடாயை அது மேலே வச்சிடலாம். இது வந்து தம் மெத்தடுக்கு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு 20 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துப்போம். பிரியாணி சாப்பிடுங்க. 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் வந்து இது ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.